இன்னைக்கு எபிசோட்ல கோபி வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி பாட்டி அந்த வீட்டில் நான் எப்படி இருந்தேன், இங்க என்ன கவனிச்சுக்க ஆளே இல்லைன்னு அழுகுறாங்க. ராதிகா வந்து என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. ராதிகாவோட அம்மாவும் ஈஸ்வரி பாட்டியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கோபி பாட்டி கிட்ட என் கூட கிச்சன் வந்துடுங்கன்னு கூட்டிட்டு போறாரு. ஜெனி தாத்தாவுக்கு இப்படி ஆனதை நினைச்சு அழுதுட்டே இருக்கா. பாக்யா வந்ததும் அவங்க கிட்ட சாரி சொல்றா. நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, சின்ன வேலை கொடுத்தீங்க அதை கூட சொதப்பி வச்சிருக்கேன்னு சொல்லி அழுகுறா. அமிர்தாவையும் அவளையும் கம்பேர் பண்ணி பேசுறா. பாக்யாவும் ஏன் இப்படி எல்லாம் பேசுற, ரெண்டு பேருமே நல்ல மருமக தான், நெகட்டிவா எதையும் யோசிக்காதன்னு சொல்றாங்க. கோபி அவர் கிச்சன்ல சாப்பாடை மாத்தி அனுப்பிட்டாங்கன்னு செஃப் கிட்ட கோவப்படுறாரு. செஃப்பும் என்னால் சமைக்க தான் முடியும், எங்கே என்ன அனுப்பணும்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் கோபி செஃப் கிட்ட மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு சொல்கிறாரு. பாட்டி கோபி கிட்ட குடிக்க தண்ணி கேட்குறாங்க. இங்கே தானே இருக்கு, இதை கூட எடுத்துக்க மாட்டாங்க போலன்னு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு எடுத்து தர்றாரு. பாட்டியும் இந்த தண்ணி எனக்கு எடுத்து குடிக்க தெரியாதா, எனக்கு வெந்நீர் வேணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோபி வெந்நீர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. கிச்சனில் வேலை செய்கிற ஒருத்தர் நாளைக்கு சமையலுக்கு மளிகை ஜாமான் ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுக்கு கோபியும் நான் தான் ஏதோ எமர்ஜென்சியில் மறந்துட்டேன், நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னு கோவப்படுறாரு. பாட்டி கோபி கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, நாம தான் பொறுப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கோபி வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு ரூமுக்கு போகிறாரு. அந்த கேப்ல ராதிகாவோட அம்மா ஈஸ்வரி பாட்டி கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கோபி வந்து மறுபடியும் சண்டையான்னு கேட்குறாரு. பாட்டி கோபி கிட்ட இனிமே இவ இங்க இருக்கக்கூடாது, கிளம்ப சொல்லுன்னு சொல்றாங்க. அதுக்கு ராதிகாவும் இது உங்களோட வீடு இல்ல, உங்க இஷ்டத்துக்கு எல்லாரையும் கிளம்ப சொல்றதுக்கு இது என்னோட வீடுன்னு சொல்றாங்க. பாட்டி கோபி கிட்ட இது உன்னோட வீடு இல்லையா, இதுவும் கையை விட்டு போயிடுச்சா, ஒண்ணுமே இல்லாம ஓட்டாண்டியா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்புறம் முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுன்னு அடம் பிடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.